ஒருவேளை இன்றைக்கு எனக்கு இந்த வியாதி இருக்கலாம், கைவலி இருக்கலாம், கால் வலி இருக்கலாம், தலைவலி இருக்கலாம், வவுத்த வலி இருக்கலாம், உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதிலிருந்து எனக்கு ஒரு மீட்கக்கூடிய, ஒரு விடுதலையாக்கக்கூடிய, சுகமாக்கக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். சங்கீதம் 19:13 பார்க்கிறோம். எடுத்துக்கோங்க. சங்கீத புஸ்தகம் 19ஆம் சங்கீதம். துணிகரமான பாவங்களுக்கு இந்த அடியேனை என்ன பண்ணும்? விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீங்களாய் இருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒரு சின்ன ஜெபம் பண்றான் தாவீது. அங்க நான் துணிகரமா ஏதாவது பேசியிருக்கிறேனா? துணிகரமா எதையும் செஞ்சிருக்கிறேனா? துணிகரமா யாரையாவது நான் ஏதாவது துணிகரமா பேசியிருக்கிறேனா, அவதூறு பண்ணியிருக்கிறேனா சொல்லி யோசித்து அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருப்போமானால், அதிலிருந்து விலகி இருப்பதற்கு நம்ம பிரயாசப்படுவோமானால் நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. பெரும் பாதகத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? தப்பிக்கொள்ளலாம். பெரிய பாதகத்துக்கு தப்பிக்கொள்ளலாம். அப்படின்னா என்னங்க? பெரிய ஆபத்துகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? தப்பித்து கொள்ளலாம். நரகத்துக்கு தப்பித்து கொள்ளலாம். அதனால தாவீது அங்க ஒரு சின்ன ஜெபம் பண்றான். துணிகரமான பாவங்களுக்கு என்ன என்ன பண்ணும்? விலக்கி காத்து கொள்ளும் அப்படிங்கிறான். தாவீது இதுக்கெல்லாம் பார்த்தா பாருங்க, ராஜாவா இருந்தாலும் கூட, பெரிய இவனுக்கு ஒரு பதவி இருந்தாலும் கூட, இந்த பதவி, இந்த பிரமாணங்கள்லாம், இந்த பதவி, பணமெல்லாம் என்ன பண்ண முடியாது, என்னை விடுதலை ஆக்க முடியாதுன்னு சொல்லி அறிஞ்சுதான் அவன் என்ன பண்ணா, ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் பட்டிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, உங்களால் அன்றி வேற ஒருவரால் எனக்கு என்ன இல்லை, விடுதலை இல்லை. அதனால துணிகரமான பாவங்களுக்கு என்ன பண்ணுங்க? விலக்கி காத்து கொள்ளுங்க. பெரும் பாதகத்துக்கு நான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரேயர் பண்றான். கர்த்தர் அவனை விலக்கி பாதுகாக்கிறான். நம்ம இன்னைக்கு பிரேயர் பண்ணா, ஜெபம் பண்ணா, நிச்சயமா என்ன பண்ணுவார்? கர்த்தர் நம்மளை விலக்கி காப்பா. ஜெபம் அவசியம். அதனாலதான் பாருங்க, நல்லதா இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணணும். அதிகாலையில் ஜெபம் பண்ணணும். சின்ன காரியமா இருந்தாலும் ஜெபம் பண்ணணும். பெரிய காரியத்தை செய்ய போறதாலும் ஜெபம் பண்ணணும். அப்ப ஜெபம் அவ்வளவு அவசியமானது. ஏன்னா ஜெபம் பண்றது அப்பதான் அதுலதான் அந்த ஜெபத்தின் கேட்கறத தான் கர்த்தர் தருவார். அதனால சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நீங்க கேட்கணும், ஆவியானவரே எனக்குள்ள வாரும், தேவனே ஆவியானவர்களால என்னை நிரப்பும், ஆவியினால என்னை மூடும், நான் ஆவியை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது, நீங்க கேட்கிறபடி உங்களுக்கு ஆவியானவர் தருவார். அப்படி ஆவியானவர் உங்களுக்கு தருகிற பொழுது என்ன உண்டாகும் கேட்டீங்கன்னா, இப்ப சுகம் வேணுங்க, சுகம் இல்லை எனக்கு, இப்ப சரீரம்லாம் பலவீனமா இருக்கிறது, கொஞ்சம் பலவீனப்பட்டு கிடக்கிறேன், சுகம் இல்லை, சாப்பாடு எடுக்கலை, சரியா தூக்கம் வரல. இப்ப என்ன பண்ணுவோம்? உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? சரீரத்தை போட்டு திட்டுவோம். இந்த சரீரம் ஒத்துழைக்க மாட்டுது, சரீரத்துக்கு கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, வவுறு வலிக்குது, தலை வலிக்குது, எல்லாம் வலிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி வலியோடு நான் வேதனை போறதுக்கு, செத்து டெய்லி செத்து சாவதற்கு மொத்தமா நான் செத்து போயிடலாம் அப்படின்னப்ப, ஆகா, நம்ம ஆளு ஒருத்தர் வந்து அறியா இங்க கரெக்டா, இவர் என்ன பண்ணிடலாம், பொட்டுன்னு சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்பதான் அந்த இதெல்லாம் பாருங்க, நாவு வார்த்தை அவ்வளவு முக்கியம். இல்ல இந்த நிமிஷம், இந்த வேலை, ஒரு வேளை இன்றைக்கு எனக்கு இந்த வியாதி இருக்கலாம், கைவலி இருக்கலாம், கால் வலி இருக்கலாம், தலைவலி இருக்கலாம், வவுத்த வலி இருக்கலாம், உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதிலிருந்து எனக்கு ஒரு மீட்கக்கூடிய, ஒரு விடுதலையாக்கக்கூடிய, சுகமாக்கக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார்.
அவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டு இருக்கிறார், எனக்கு என்னுடைய பாவங்கள் அவர் சிலுவையில் சுமந்து இருக்கிறார், அதை நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், அதன் மேல் நம்பிக்கை 100% வைக்கிறேன். நிச்சயமா என்ன பண்ணோம், நான் கேட்ட வார்த்தைகள், நான் ஜெபிக்கிற ஜெபங்கள், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா உதவி செய்வார். அவர் உதவி செய்கிறப்ப இந்த வியாதியிலிருந்து என்னால் எளிமையாய் விடுதலாக முடியும். நாவு அவ்வளவு முக்கியம் பாருங்க. அது பாவத்தை பிறப்பிக்கும் நாவு.